பசங்களா நான் உங்க Shruthi Maam and இன்னைக்கு Biomolecules we are going to continue into the part 2. So in case நீங்க part 1 இன்னும் class பார்க்கல அப்படின்னு சொன்னா உடனே போய் go and finish off that class. Okay. So இன்னைக்கு classல we are going to be continuing. So last classல proteins வரைக்கும் பார்த்திருந்தோம். Yeah. So in the class we will continue on with the other complex ஆன biomolecules that we find and அதோட டீடைல்ஸ். ஓகே, பட் அதுக்கு முன்னாடி நம்ம Xylemல இருந்து ரொம்ப பெருமையோட இவ்வளோ டாப்பர்ஸை நாங்கள் இவ்வளோ நாளில் இவ்வளோ வருஷத்தில் வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வரிசையில் உங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை. இப்போ 2025 வரைக்குமே வந்து Xylemல நீட் புரட்சினே சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான கேண்டிடேட்ஸை வந்து நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து இந்த லிஸ்ட்டில் வரணுங்கிற ஆசை இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக Xylemoடைய அவுட் பண்ணுங்க. கம்ப்ளீட்டாக எங்களோட வந்து எங்கள் ஜேர்னியில் வந்து நீங்களும் வந்து ஆட் ஆகிக்கும். ஓகே, ஆல்ரைட். ஸோ நம்ம சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பசங்களா. பிகாஸ் நீங்கள் போர்ட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் முடிச்சு ஃப்ரீயாக பாரு வரைக்கும் நாங்கள் உங்களோட ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ டெஃபினெட்லி பி வித் அஸ். நீங்கள் இப்போ தான் 12th ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம தளபதி பேட்ச் ஆன்லைன்லேயும் இருக்குது, நம்ம தளபதி ப்ரோ பேட்ச் நம்மளோட ஆஃப்லைன்லேயும் இருக்குது. பட் நம்ம ஆன்லைன் கோச்சிங்கில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் கம்பெனியில் நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிடலாம் அலாங் வித் யோர் போர்ட் எக்ஸாம்ஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் லெட்ஸ் கண்டினியூ ஆன் வித் த பயோமாலிக்யூல்ஸ். ஸோ நம்ம பயோமாலிக்யூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸ் நான் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கிளாஸில் வில் கண்டினியூ ஆன் வித் த பாலிசாக்கரைட்ஸ். ஸோ பாலிசாக்கரைட்ஸ் அதாவது கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆசிட் இன்சால்யூபிளில் தான் இருக்கும். பிகாஸ் இட்ஸ் அ பிக் மாலிக்யூல், இட்ஸ் அ பாலிமர். அண்ட் இது வந்து இஸ் அ லாங் செயின் ஆஃப் சுகர்ஸ். ஸோ இது ஒரு பாலிமர் அப்படின்னு சொல்லும்போது நிறைய யூனிட்ஸ் சேர்ந்த ஒரு அக்ரிகேஷன். ஸோ அந்த ஒரு அக்ரிகேஷனில் வந்து யார் ஃபண்டமெண்டல் பார்ட், யார் மோனோமர்னு பார்த்தீங்க அப்படின்னா it will be a sugar in the case of a polysaccharide. Okay, so இந்த ஒரு sugar தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா thread light chains. ஸோ அந்த சுகரோட மோனோமரை ஒரு சுகர் வந்து நம்ம மோனோசாக்கரைடுன்னு சொல்லுவோம். அண்ட் இது த்ரெட் மாதிரி செயினில் வந்து இட் இஸ் கோயிங் form a polymerized ஆன ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலிசாக்கரைட்ஸ் வந்து நிறைய இருக்குது நம்மளோட எவ்ரிடே யூசேஜ்லேயே. அதில் செல்யூலோஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். குளுக்கோஸ் தான் மறுபடியும் அதில் மோனோமராக இருக்குது. அண்ட் அதோடைய ஒரு லாங் செயின், ஒரு ஸ்ட்ரக்சர் தான் வந்து நம்மளுடைய செல்யூலோஸ். அண்ட் இதோட ஒரு ஸ்ட்ரக்சரல் கம்போனண்ட் வந்து தேர் இன் த பிளான்ட்ஸ். செல்யூலோஸ் இல்லாத பிளான்ட்டே கிடையாது. அவங்க செல்வாலில் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் இது. தென் கமிங் டு ஸ்டார்ச், இது வந்து குளுக்கோஸோட ஒரு பாலிமர் அகேன். ஆனால் இது வந்து எனர்ஜி ஸ்டோரேஜுக்கு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர். தென் அதே மாதிரி ஆனிமல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஹவ் கிளைகோஜன், இதுவும் குளுக்கோஸோட ஒரு பாலிமர் தான். மூணுமே வந்து குளுக்கோஸோட தான். ஃப்ரக்டோஸோடது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் there is inulin which is a polymer of fructose. Okay, now coming to இந்த செயின் ஆஃப் சாக்கரைட்ஸில் நீங்கள் ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து the right end is always the reducing end. So RR அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. left end will always be the non-reducing ஆன end. This is something you have to remember based on the structure of our polysaccharide. நான் இந்த மாதிரி பாலிசாக்கரைடில் சம்டைம்ஸ் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான ஹெலிக்ஸ் வந்து ஸ்டார்ச்சுக்கு இருக்கிறதுனால தான் ஸ்டார்ச்சில் நீங்கள் அயோடின் போட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளூ பிளாக் கலர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து நமக்கு தெரியுது. ஒருவேளை அந்த மாதிரி ஹெலிக்ஸ் இல்லாத வேறு எந்த பாலிசாக்கரைடுமே அதே குளுக்கோஸ் வச்சு ஃபார்ம் பண்ணுற செல்யூலோஸில் அந்த மாதிரி ஹெலிக்ஸ் இல்லைங்கிறதுனால நீங்கள் ஆட் பண்ணுற அயோடின் போய் மாட்டிக்கிறதுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரக்சரும் இல்லை. ஸோ அதனால் ப்ளூ பிளாக் கலர் நமக்கு அதில் தெரியறது இல்லை. ஸோ இது வந்து ஏன் ஸ்டார்ச்சில் மட்டும் ப்ளூ பிளாக் கலர் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் which you have to remember. Okay, from exam perspective. நான் எங்கெல்லாம் இந்த பாலிசாக்கரைட்ஸ் இருக்குது, லைக் ஐ செட் செல்யூலோஸ் வந்து மேஜர் பிளான்ட் செல்வோலோட காம்பனண்ட். எல்லா பேப்பர், காட்டன் ஃபைபர் எல்லாமே செல்யூலோசிக் தான். ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போது நார்மல் குளுக்கோஸ் இல்லாமல் குளுக்கோசமீன், N-அசிட்டைல் கெலக்டோசமீன் மாதிரியான காம்ப்ளெக்ஸ் சுகர்ஸ்லேருந்து அதை பாலிமரைஸ் பண்ணுற காம்ப்ளெக்ஸான பாலிசாக்கரைட்ஸும் நம்ம நேச்சரில் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் பசங்களா. ஸோ ஐ ஹோப் திஸ் இஸ் ஸோ நீங்கள் இந்த ஒரு ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து எந்த விதத்துலையும் நீங்கள் படிக்க வேண்டாம். ஐ மீன் இந்த சென்ஸ் வரைய கற்றுக்க வேணாம். பட் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ எம் டாக்கிங் அபவுட் வென் ஐ சே தேர் இஸ் அ
branching of glucose, there's a polymer of glucose அப்படினா அந்த structure இப்படி தான் இருக்கும். Okay, now chitin, now you know that arthropoda ஓட ரொம்ப significant ஆன ஒரு feature chitinous ஆன exoskeleton இருக்கிறது. Okay, so அந்த chitinங்கிற molecule வந்து is actually a modified sugar உடைய ஒரு homopolymer தான் இந்த chitin. Okay, so this is all about your polysaccharide. Now coming to the nucleic acids. Now nucleic acids I already dealt with what nitrogenous bases இருக்கு, sugar ஓட சேர்ந்த nucleoside, nucleotide இதெல்லாம் என்னங்கிறத நான் already last classல சொல்லியிருந்தேன். அதோட ஒரு பாலிமர் தான் இந்த நியூக்ளிக் ஆசிட். அண்ட் ஃபண்டமெண்டலி ஜெனட்டிக் மேக்கப்பாக இருக்கட்டும், அந்த ஜெனட்டிக் மேக்கப்லேருந்து நம்மளோட எக்ஸ்பிரஷனுக்கான ஒரு சிஸ்டமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நியூக்ளிக் ஆசிட்டில் தான் அடங்கியிருக்கு. Okay, now if you see that of course acid insoluble la dhaan irukum, and it is a polymer of the nucleotides, romba long ana chains of the nucleotides. Okay, now iduvum vandu macromolecular fraction of the cell la dhaan kandipa irukku. Now in the nucleotide அப்படிங்கிற இந்த நியூக்ளிக் ஆசிட் மோனோமர் ல யாரெல்லாம் இருக்கா, nitrogenous base இருக்கு, AT, GC and U. Okay, then adu thavara vandu we also have the sugars that are present. So sugars ribose ana RNA la irukum, deoxyribose vandu DNA la irukum, and idoda or phosphoric acid group join aachu அப்படினா இந்த மொத்தமான ஸ்ட்ரக்சரை தான் நம்ம நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்றோம். So in the nucleotide vandu based on what kind of sugar is there, if it is ribose sugar RNA molecule ah irukum, AUGC irukum nucleotides, whereas if it is DNA deoxyribose sugar irukum, ATGC nucleotides irukum. Okay, so idha vandu difference between the DNA and the RNA. Okay pasangla, so இந்த ஒரு fundamental of என்ன சொல்றது, fundamentals of நம்மளோட polymers and biomolecules பார்த்தப்பறம் லாஸ்டா I also have to deal with the structure of proteins. Okay, so protein ஓட amino acid படிச்சோம், then proteins பத்தி படிச்சோம். இப்போ structure of proteins எதுக்கு மேம் தனித்தனியா சொல்றீங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்டே வந்து if I bombard you with all of it உங்களுக்கு ஒரு confusion இருக்கும். So that is why first amino acid ஓட structure, then proteins or structure and characteristics, then last I am teaching the structure of proteins. Now this I already discussed in the last class briefly, but let's go a little bit in detail. In the proteins வந்து கண்டிப்பா ஒரு heteropolymer, ஏன் அடுத்தடுத்து வேற வேற அமைனோ ஆசிட் சேர்ந்த ஒரு சீக்வென்ஸ் தான் இந்த புரோட்டீன் ஆர் அ பாலிபெப்டைட் செயின் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ நார்மலாக இங்கே வந்து ஐ ஹேவ் அமைனோ ஆசிட் 1, இங்கே ஐ ஹேவ் அமைனோ ஆசிட் 2, ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு CONH பாண்ட், அதுக்கப்புறம் வந்து ஐ ஹேவ் another CONH பாண்ட் வித் an அமைனோ ஆசிட் 3. இப்படியே இருக்கிற ஸ்ட்ரக்சரல் சீக்வென்ஸை தான் நம்ம பிரைமரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஃபர்தரா அவங்களுக்குள்ளேயே மடிஞ்சு ஐதர் ஒரு ஆல்ஃபா ஹீலிக்ஸா இருக்கலாம் அல்லது ஒரு பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டா இட் கேன் மடிச்சுஃபை இட் செல்ஃப். ஓகே, ஸோ இது வந்து புரோட்டீனுக்குள்ள இருக்கிற லோக்கலைஸ்டான ஸ்ட்ரக்சர். ஃபர்தரா இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் தனக்கு தானே சுருட்டி will form a ball மாதிரியான ஒரு tertiary structure. So ஒரு 3D folding will take place, and இந்த ball structure தான் வந்து biological function ரொம்ப ரொம்ப important. Okay, so 3D structure இல்லாம எந்த ஒரு பயோமாலிக்யூலும் வந்து biologically ஆக்டிவா இருக்கிறது வாய்ப்பே இல்லை. சரியா? நான் ஒரு சில ப்ரோட்டீன்ஸ்ல ஒன்றுக்கு அதிகமான செயின்ஸ் வந்து when they come together to form particular protein, அப்ப இந்த சப்யூனிட்ஸ் ஒவ்வொன்றும் சேர்ந்து வந்து ஃபார்ம் பண்ற மெகா ஸ்ட்ரக்சர் தான் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர். உதாரணத்துக்கு ஹீமோகுளோபின்ல 2 ஆல்ஃபா 2 பீட்டா செயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த 4மே சேர்ந்து வந்து ஃபார்ம் பண்ற காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் வந்து we call as the quaternary structure. Alright, so இதுதான் வந்து உங்க டயக்ராம், ஐ மீன் டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற டயக்ராமும் கூட. அஃப்கோர்ஸ் இந்த டயக்ராமை நீங்க எங்கேயும் எழுத வேண்டாம், வரைய வேண்டாம், பட் have to know what primary, secondary, tertiary and the quaternary structures relate to. Okay, and then the last part of the chapter, but ரொம்ப முக்கியமான chapter, part of the chapter is enzyme. So enzymes வந்து they are mostly proteins. ஒருவேளை ஒரு சில RNA proteins, I mean RNA வந்து என்சைமா இருந்தா கூட அதை நம்ம ரைபோசைம்னு தான் சொல்லுவோம், என்சைம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஓகேயா? நான் இந்த என்சைமுக்கு வந்து கண்டிப்பா எல்லா புரோட்டீன் மாதிரியுமே பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. நான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது 3D ஃபோல்டிங் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ப்ராசஸில் அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பாக்கெட்
ராக்கெட் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து டெவலப் ஆகுது which we call as the active site. இதான் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து பைண்ட் ஆகும் and அவங்களுக்குள்ள அந்த ஒரு ரியாக்ஷன் வந்து will take place. சரியா பசங்களா? ஸோ கண்டிப்பாக என்சைமுக்கு அகேன் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் இல்லாமல் என்சைமால் ஃபங்க்ஷன் ஆக முடியவே முடியாது. ஸோ யூ ஹாவ் டு ரிமெம்பர் தட். ஸோ இந்த ஆக்டிவ் சைட்டில் தான் சப்ஸ்ட்ரேட் உட்காந்து catalyze the reaction. Okay, so catalytic function னு சொல்லும்போது enzyme இருக்கிறப்ப ரொம்ப ரேப்பிடான ஸ்பெசிஃபிக்கான ரியாக்ஷன்ஸை பயங்கரமாக நம்மளால் ஆக்சலரேட் பண்ண முடியும். ஆனால் அவங்க வந்து ஒரு விதமான ஒரு டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷரில் தான் வந்து அவங்க ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க which is their optimum temperature and pH. ஓகே, அதை தாண்டி அவங்களால வந்து ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. ஓகே, பட் இதே வந்து நீங்கள் இன்ஆர்கானிக் கேட்டலிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஹை டெம்பரேச்சர் ப்ரெஷர்லேயும் கூட நம்ம அதை வேலை செய்ய வைக்க முடியும். பட் என்சைம்ஸ் வந்து அப்படி கிடையாது. ஓன்லி ஒரு நம்ம பாடி டெம்பரேச்சர் ஒரு 40 டிகிரி வரைக்கும் தான் வந்து இட் கேன் ஃபங்க்ஷன் அண்ட் அதுக்கு மேலே அந்த என்சைம் டீநேச்சரே ஆயிடும். ஓகே, பட் ஒரு சில ஆர்கானிசம்ஸ் ரொம்ப இந்த மாதிரி டெம்பரேச்சர் ஹையாக இருக்கிற இடத்துல வாழ்கிற ஆர்கானிசம் ஏற்றபடி அங்கே இருக்கிற என்சைம் அந்த இருக்கிற மாலிக்யூல்ஸ் அந்த ஆர்கானிசமோட பாடியில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் அந்த டெம்பரேச்சர் இட் இஸ் ஹேபிச்சுவேட்டட். பட் இல்லாமல் நார்மல் என்சைம்ஸ் நம்ம ஹியூமன் பாடி என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெம்பரேச்சருக்குள்ளே தான் இட் வில் ஃபங்க்ஷன் இன் இட்ஸ் மேக்ஸிமம் பொட்டென்ஷியல். ஓகே, now when you look at a chemical reaction, ஒரு ஃபிசிக்கல் ரியாக்ஷன்னா என்ன? எந்த பாண்ட் பிரேக்கிங்கோ மேக்கிங்கோ புது மாலிக்யூல் நம்ம உருவாக்கல. சும்மா தண்ணியை வந்து ஐஸாக மாற்றி இல்லை வேப்பராக மாற்றி அந்த மாதிரி டெம்பரேச்சர் சேஞ்சஸில் ஸ்டேட் சேஞ்சஸில் ஷேப் சேஞ்சஸ் தான் வந்து ஃபிசிக்கலாக நம்ம கொண்டு வர முடியும். பட் கெமிக்கலாக ஒரு ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதில் பாண்ட் பிரேக்கிங் இருக்குது. அந்த பாண்ட் உடஞ்சி ஒரு புது மாலிக்யூலே வந்து நம்ம ஃபார்ம் பண்ணுற ப்ராசஸ் அடங்கியிருக்கு இல்லையா? ஸோ எவ்வளோ ரேட்டில் எவ்வளோ ஒரு யூனிட்டான டைம்குள்ள எவ்வளோ இந்த பாண்ட்ஸை நம்ம பிரேக் பண்ணி புது பாண்டை நம்ம கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ரேட் ஆஃப் அ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கான கரெக்ட் டைரக்ஷன் கொடுத்தோம்னா we can also say it is the velocity of the reaction. ஓகே, அண்ட் அந்த வெலாசிட்டிக்கு டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப ஓகே. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் 5 டிகிரிலேருந்து 15 டிகிரிக்கு டெம்பரேச்சர் ஏற்றுனீங்கன்னா எவ்ரி 10 டிகிரிஸ் ஆல்மோஸ்ட் டபுள் ரியாக்ஷன் வரும். ஓகே, பட் இது எல்லாமே அதோட ஆப்டிமம் டெம்பரேச்சர் வரைக்கும் தான். ஸோ லெட்ஸ் சே 25 டிகிரிஸ் தான் அதோடைய ஆப்டிமம் டெம்பரேச்சர் அப்படின்னா 5லேருந்து 15 15லேருந்து 25க்கு அப்படியே ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டபுள் ஆகும். ஆனால் 25க்கு மேலே 35 ஆனால் அப்படியே ஹாஃப், 35லேருந்து 45 போனால் திருப்பி அப்படியே ஹாஃப். ஸோ அதனால் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அதோடைய ஆக்டிவிட்டி இருக்கும். ஓகே, இன் பிட்வீன் இட் இஸ் த ஹையஸ்ட். ஒரு 10 டிகிரிக்கும் வந்து இட் வில் ஐதர் டபுள் ஆர் இட் வில் ரிடியூஸ் பை ஹாஃப். ஓகே, ஸோ இதுதான் வந்து டெம்பரேச்சருடைய எஃபெக்ட். நான் இதை தவிர கெட்டாலிஸ்ட்டுக்குன்னு வந்து கண்டிப்பாக ஒரு தனி ஒரு இன்ஃப்ளூயன்ஸே இருக்குது ஆன் த ரேட் ஆஃப் ரியாக்ஷன். நவ் இஃப் யூ சி நார்மலாக இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து நார்மலாக 200 மாலிக்யூல்ஸ் பர் ஹவர் தான் என்னால் சிந்தசிஸ் முடியும். ஆனால் இந்த ஒரு என்சைம் கார்போனிக் ஆன்ஹைட்ரேஸுங்கிற என்சைமை நான் ஆட் பண்ண உடனேயுமே கிட்டத்தட்ட 6 லட்சம் மாலிக்யூல் பர் செகண்ட் என்னால் ஜென்ரேட் பண்ண முடியும். கிட்டத்தட்ட 10 லட்சத்துலேருந்து 1 கோடி தடவை ஐ கேன் ஆம்ப்ளிஃபை திஸ் என்டையர் ரியாக்ஷன். ஸோ அதுதான் வந்து பவர் ஆஃப் த ரியாக்ஷன். ஓகே, ஸோ எந்தெந்த என்சைமுக்கு எந்தெந்த கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுங்கிறத பார்த்து ஸ்பெசிஃபிக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப எஃபிஷியண்டாக நம்மளால் ப்ராடக்டை சிந்தசைஸ் பண்ணணும். இப்போ வி கண்டினியூ. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னால் உடனே நம்ம சேனலை and follow us on all the social media and we will be there until you finish your exams. Okay, so அது வரைக்கும் வந்து உங்களுக்கு இந்த ஒரு செக்யூர்டான என்வாயர்மெண்ட்டில் ஸ்ட்ரக்சர்டாக படிக்கிறது கண்டிப்பாக stay tuned and follow us. இப்போ தான் நீங்கள் 12th காலடி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம தளபதி பேட்சில் வந்து ஸோ இந்த ஒரு தளபதி பேட்சில் நீங்கள் ஸ்கூல் போயிட்டு வந்து நிதானமாக ஈவினிங் அட்டென்ட் பண்ணக்கூடிய டியூஷன் தான் இது. ஸோ திஸ் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார். ஓகே, லெட்ஸ் கண்டினியூ. நான் நம்ம பாடியில் எக்கச்சக்கமான மெட்டபாலிக் ரியாக்ஷன்ஸ் நடக்குதுங்கிறத வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த ஒவ்வொரு பாடியில் நடக்கிற மெட்டபாலிக் ரியாக்ஷனுமே நமக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு கேட்டலிஸ்ட் கண்டிப்பாக
தேவை. ஓகே, ஸோ ஐதர் ஒரே என்சைமாக இருக்கலாம், இல்லை என்சைம் காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம், இல்லை மல்டிபிள் என்சைம்ஸாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் என்சைம் இல்லாமல் எந்த மெட்டபாலிக் ரியாக்ஷனுமே நம்ம பாடியில் நடக்காது. Clear everybody? So இந்த enzymes இருக்கிறதுனால தான் நல்ல efficiency, specificity and metabolic reactionsல ஒரு control வந்து நமக்கு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ உதாரணத்துக்கு குளுக்கோஸ் பிரேக் டவுன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் குளுக்கோஸ் வந்து ஆல் த வே பைருவேட்டாக மாறுறதுக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அந்த 10 டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸுக்கும் நமக்கு 10 விதமான என்சைம்ஸ் கேட்டலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடா ஒரு பைருவேட்டா மாற முடியும். கிளியர் பசங்களா? ஓகே, just give me a second. Why my over? Yes, there it is. ஓகே, ஸோ குளுக்கோஸ் வந்து பைருவிக் ஆசிடா மாறணும் அப்படின்னா அதுக்கு இந்த 10 ஸ்டெப்லேயுமே வந்து இட் நீட் 10 different kinds of enzymes. Okay, so அப்பதான் வந்து it will completely change from glucose up to pyruvic acid. Alright, now based on conditions நம்மளோட குளுக்கோஸுங்கிறதே வேறு வேறு ப்ராடக்ட் வந்து ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஆக்சிஜன் நார்மலாக இருந்துச்சு, நார்மலாக எனக்கு எல்லாமே சப்ளை இருந்தது அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் வழியாக பைருவிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணி அது வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போய் இது மோஸ்ட் ஆஃப் தி செல்ஸில் இந்த மாதிரியான ரியாக்ஷன் தான் நடக்கும். இதே ஆனரோபிக்கான கண்டிஷனில் நம்ம ஹியூமன் பாடி கூட இந்த குளுக்கோஸ் என்டர் ஆச்சு அப்படின்னா இட் வில் கெட் கன்வெர்ட்டட் டு லாக்டிக் ஆசிட். ஓகே, ஸோ ஸ்கெலிட்டல் மசிலில் திடீர்னு எந்திரிச்சு ஒரு நாள் ஓடுனீங்க அப்படின்னா வயிறு கிட்ட நம்ம தொடை காலெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கும். ஸோ தட் கிராம்பிங் இஸ் பிகாஸ் ஆஃப் த அக்யூமுலேஷன் ஆஃப் த லாக்டிக் ஆசிட். ஓகே, அதே போல் ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குளுக்கோஸ் வந்து ஆக்சிஜனே இல்லாமல் என்டர் பண்ணுற ஒரு சைக்கிளில் இட் வில் ஃபார்ம் ethanol and carbon dioxide. ஸோ இண்டஸ்ட்ரியலி ஆல்கஹால் ப்ரொடக்ஷனுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ரியாக்ஷன். ஓகே பசங்களா? ஸோ ஓகே மேம், நான் என்சைம் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, பட் எப்படி இது நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் அவங்களோட 3D ஸ்ட்ரக்சரில் அவங்களுக்கு ஆக்டிவ் சைட்டுன்னு ஒரு ரீஜன் இருக்கா. இந்த ஆக்டிவ் சைட் இந்த என்சைமோட சப்ஸ்ட்ரேட் போய் முதல்ல உட்காந்துக்கும். நான் சப்ஸ்ட்ரேட்னா யார் மேலே என்சைம் ஆக்ட் பண்ணுறானோ அவன் தான் சப்ஸ்ட்ரேட். ஆக்ட் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரேட் அப்படியே மாற்றி கிடைக்கிற அடுத்த ப்ராடக்ட் தான் நம்மளோட ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி வந்து சப்ஸ்ட்ரேட்லேருந்து தயாராகுது அப்படிங்கிறது தான் இந்த என்சைமோட ஒரு வேலை உள்ள நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ இந்த சப்ஸ்ட்ரேட் போய் ஃபஸ்ட்டு இந்த என்சைமோட ஒரு கீ லாக்கில் போய் பூட்டில் போய் உட்கார்ற மாதிரி இட் வில் கோ அண்ட் இட் வில் சிட். ஓகே, ஸோ அப்போ எனக்கு என்சைம் ப்ளஸ் சப்ஸ்ட்ரேட்டாக இருக்கிறது ஒரு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக மாறுது. நான் திறந்த பூட்டு மாதிரி இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் வந்து டக்குன்னு பாண்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி புதுசான பாண்டை க்ரியேட் பண்ணி ஒரு என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுது. அதாவது திறந்த பூட்டு அண்ட் சாவி. ஸோ இப்போ வந்து நம்ம சாவியை வெளியே எடுத்து அது வேறு ஏதாவது ஒரு பூட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் இல்லையா? அதே போல் நமக்கு இந்த என்சைம் ப்ளஸ் ப்ராடக்ட்டுங்கிறது தனித்தனியாக பிரிஞ்சு இந்த என்சைமை திருப்பி நான் அடுத்த சப்ஸ்ட்ரேட்டோட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திரும்ப நான் இந்த என்சைம் மாலிக்யூலை சிந்தசைஸ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. டைரெக்டாக ஐ கேன் யூட்டிலைஸ் த என்சைம் மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து ஃபர்தராக என்சைம் தனியாக ப்ராடக்ட்ஸ் தனியாக நமக்கு கொடுத்தது. ஓகே, பட் எப்படி எக்ஸாக்டாக திடீர்னு இந்த ஒரு என்சைமை யூஸ் பண்ண இவ்வளோ லட்சம் தடவை நமக்கு இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லி இந்த ஒரு என்சைம் இந்த சப்ஸ்ட்ரேட்டோட பைண்ட் ஆகி நான் சொன்ன மாதிரி இந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ்க்கு போனது. இந்த என்சைம் இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து டைரெக்டாக ப்ராடக்டாக மாற முடியாது. அது என்ன பண்ணணும்னா நடுவில் நிறைய டிரான்சிஷன் ஸ்டேட்ஸை எல்லாத்தையும் தாண்டி தான் இட் ஹேஸ் டு கோ. பட் இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ஸ் எல்லாம் என்ன, ரொம்ப அன்ஸ்டேபிள் ஆனால் ரொம்ப ஹை எனர்ஜி கொண்ட மாலிக்யூல்ஸ். ஓகே, ஸோ அந்த ஒரு இன்டர்மீடியட்டான எனர்ஜியை அட்டைன் பண்ண முடியாமல் தான் ஒரு மணி நேரமாக முக்கிய அது வந்து தள்ளிக்கிட்டு இருக்கும். பட்
இந்த என்சைம் வந்து ஜாயின் ஆச்சு அப்படின்னா உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹை எனர்ஜியான ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே போகிறதுக்கான எனர்ஜி நமக்கு தேவை இல்லையா, அது அப்படியே குறைஞ்சிடுறதுனால உடனடியாக இந்த என்சைம் வந்து ஒரு ப்ராடக்ட் கன்வெர்ட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு உதவுது. ஓகே, ஸோ ஹியர் இஃப் யூ see இந்த சப்ஸ்ட்ரேட் இங்கேருந்து ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் போய் எல்லா டிரான்சிஷன் ஸ்டேட்டையும் பார்த்துட்டு தான் ப்ராடக்ட்டுக்கு வர முடியும். பட் இவ்வளோ எனர்ஜி இட் ஹேஸ் டு யூஸ். ஸோ இதுதான் ஆக்டிவேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தான் ரொம்ப டைம் ஆகுது. இந்த ஆக்டிவேஷன் அப்படியே குறைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் வாட் வில் ஹேப்பன், இவ்வளோ தான். ஸோ ஆக்டிவேஷன் எனர்ஜி வித் என்சைம் பிகம்ஸ் வெரி லெஸ். அப்போ டக்குன்னு எனக்கு ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிளியர் பசங்களா? ஸோ இந்த பீக் ஆஃப் தி எனர்ஜி கர்வ் ஹையஸ்ட் பாயிண்ட்டை தான் நம்ம டிரான்சிஷன் ஸ்டேட்டுன்னு சொல்லுவோம். சப்ஸ்ட்ரேட்டுக்கும் இந்த எனர்ஜிக்கும் நடுவில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் தான் வந்து வி கால் ஆஸ் த ஆக்டிவேஷன் எனர்ஜி. ரியாக்ஷன் ப்ரொசீட் ஆகணும்னா இந்த எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டன்ட். நவ் சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்குது, ப்ராடக்ட் இங்கே இருக்குது அப்படின்னா நான் இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் எனர்ஜியை வெளியே கொடுத்துட்டு நான் ப்ராடக்ட்டுக்கு வருவேன். இதே என்னோடய ப்ராடக்ட் இங்கே இருந்துச்சு அப்படின்னா நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியை ஏற்றிக்கிட்டு அங்கே போவேன். ஸோ நான் எனர்ஜி ஏற்றிக்கணும்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அன் எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். இதே நான் எனர்ஜியை வெளியே கொடுக்கணும்னா என்ன அர்த்தம், இட் இஸ் அன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ சப்ஸ்ட்ரேட் இங்கே இருக்குன்னா டிபெண்டிங் அப்பான் ப்ராடக்ட் மேலே இருக்கா கீழே இருக்காங்கிறத பேஸ் பண்ணி ஐ கேன் ஃபிகர் அவுட் இஃப் திஸ் இஸ் அன் எண்டோதெர்மிக் ஆர் அன் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ இந்த என்சைம் உள்ள வந்து இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜியை குறைக்கிறதுனால தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப ஈஸியாக எஃபிஷியண்ட்டாக என்னுடைய என்சைம் வந்து இஸ் ஏபிள் டு கன்வெர்ட் த சப்ஸ்ட்ரேட் இன்டு த ப்ராடக்ட். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி பேரியர் குறைஞ்சதுனால தான் அவ்வளோ ஈஸியாக வந்து ஐ கேன் ஃபார்ம் த ப்ராடக்ட். ஸோ நேச்சர் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள் பசங்களா. நான் சொன்ன மாதிரி இந்த என்சைம் பைண்டிங் சைட்டோட ஜாயின் பண்ணி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி அது ஒரு என்சைம் ப்ராடக்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணி ரெண்டு பேரும் தனியாக பிரிஞ்சு ப்ராடக்ட்ஸ் வெளியே நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் த என்டையர் ரியாக்ஷன் சீக்வென்ஸ் தட் வில் ஹேப்பன். ஓகே, ஸோ எந்த கன்ஃபியூஷனும் கிடையாது, ஒரு லாக் அண்ட் கீ மெக்கானிசம் தான். ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, now coming to what are the factors that will affect in enzyme ஓட activity அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டெர்ஷியரி ஸ்ட்ரக்சரை பாதிக்கக்கூடிய ஏதாவது ஒரு இருந்ததுன்னா கண்டிப்பாக அது என்சைம் ஆக்டிவிட்டியை பாதிக்கும். என்னது அது? ஃபார் எக்ஸாம்பிள் டெம்பரேச்சர், அதுக்குன்னு ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் இருக்கும். ஹை டெம்பரேச்சரில் போனால் அந்த ஒரு என்சைம் வந்து டிஸ்ட்ராய் ஆகி இன்ஆக்டிவேட் ஆகும். ரொம்ப கம்மியாச்சுனாலும் என்ன ஆகும், இட் வில் பிகம் அதாவது ரொம்ப கம்மியாச்சுன்னா அது வந்து டீநேச்சர் ஆகாது, பட் அது வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும். ஓகே, ஸோ கீழே ரோ டெம்பரேச்சர் இட் வில் பிகம் இன்ஆக்டிவ், ஹை டெம்பரேச்சர் இட் வில் பிகம் destroyed, it will get denatured. ஓகே, ஸோ அதனால் அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த நேரோ டெம்பரேச்சர் ரேஞ்சில் இட் கேன் ஃபங்க்ஷன் ப்ராப்பர்லி. ஸோ அந்த ஆப்டிமம் டெம்பரேச்சருக்கு இந்த பக்கமும் சரி அந்த பக்கமும் சரி டெம்பரேச்சர் மாறிச்சுன்னா என்னோட ஆக்டிவிட்டி குறைஞ்சிரும். அதே தான் பிஹெச்சுக்கும். ஒரு ஆப்டிமம் பிஹெச்சுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் எப்படி போனாலும் என்னோட ஆக்டிவிட்டி வில் டிக்ரீஸ். ஓகே, ஸோ ரொம்ப அசிடிக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பேசிக்காகவும் இருக்கக்கூடாது. அந்த என்சைமுக்கு தகுந்த அந்த பிஹெச் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் ஆகணும். நான் மூணாவது ஃபீச்சர் இஸ் த சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன். நான் சப்ஸ்ட்ரேட் கான்சென்ட்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களா, ஒரு செலானில் போய் நீங்கள் ஹேர் கட் போகிறீங்க அப்படின்னு சொன்னால் 3 சேர் இருக்குது அப்படின்னா ஒருத்தர் போகும்பொழுது ஒருத்தரோட முடியை வெட்டுறதுக்கு 10 நிமிஷம். இப்போ இதே 2 பேர் போனாங்கன்னா 3 சேர் இருக்குது, 2 பேர் போனாலும் அதே 10 நிமிஷம். அப்போது ஒருத்தருக்குன்னு பார்க்கும்போது 5 நிமிஷம் கணக்கு தான் வரும். ஸோ 2 பேர் 10 நிமிஷம் அப்படின்றப்ப ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இஸ் இன்க்ரீஸ். அதே 3 பேர் 10 நிமிஷம் அப்படின்றப்ப அகேன் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வில் இன்க்ரீஸ். ஸோ நீங்கள் சப்ஸ்ட்ரேட் மாலிக்யூல்ஸை ஏற்ற என்னோட என்சைம் ஆக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகும், 3 சேர் இருக்குன்னா 3 சேரும் ஃபில் ஆகிடுச்சுன்னா 4ஆவதாக வர ஆள் வெயிட் பண்ணி 3 சேரில் காலியானதுக்கு அப்புறம் தானே அடுத்தது பண்ண முடியும். ஸோ எப்படி பார்த்தாலும் அந்த 3 பேர் 10 நிமிஷம் அப்படிங்கிறது அதுக்கப்புறமா மாறாது. ஸோ எப்போ என்னோட என்சைம் மாலிக்யூல் சேச்சுரேட் ஆகுதோ அப்போ என்னோட ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் வந்து
ஸ்டெபிலைஸ் ஆகிடும். ஓகே, ஸோ என்சைம்ஸ் ஆர் லிமிட்டட் இன் நம்பருங்கிறதுனால அது ஆக்கியூபை ஆகிற வரைக்கும் தான் த ரேட் வில் க்ரோ. அதுக்கப்புறமா இட் வில் கோ டு அ மேக்ஸிமம் வெலாசிட்டி. இந்த மேக்ஸிமம் வெலாசிட்டிக்கு பாதி வெலாசிட்டி நான் ரீச் பண்ணும்போது எனக்கு இருக்கிற அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்ட்ரேட்டை தான் நான் கேஎம் ஆர் மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரியா பசங்களா? ஸோ இந்த மைக்கேலிஸ் கான்ஸ்டன்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் ரொம்ப சீக்கிரமே எனக்கு இந்த ஹாஃப் வெலாசிட்டி வந்துருச்சு, கேஎம் வேல்யூ ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னால் என்னோட ரியாக்ஷன் ஐ மீன் இந்த என்சைமோட அஃபினிட்டி வந்து பயங்கரமாக இருக்குது சப்ஸ்ட்ரேட்டோட அப்படின்னு அர்த்தம். இதே ரொம்ப நேரம் ஆனதுக்கப்புறம் தான் பாதி ஸ்பீடே வந்துச்சு அப்படின்னா அஃபினிட்டி வந்து அவ்வளோ ஜாஸ்தியாக இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா பசங்களா? அண்ட் தென் லாஸ்ட்லி த யூஸ் ஆஃப் த இன்ஹிபிட்டர்ஸ். ஸோ என்னோட இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து ஜாயின் பண்ணுற என்னோட ஆக்டிவ் சைட்டில் சப்ஸ்ட்ரேட் மாதிரியே மாறு விஷயத்தில் எவனாவது ஒருத்தன் உட்காந்து ஏமாத்துனா அப்படின்னு சொன்னால் இந்த என்சைம் என்ன பண்ணும், அந்த ஏமாத்துக்காரனோட போயிடுச்சு அப்படின்னா அப்போ அந்த ஆக்டிவ் சைட் வந்து எனக்கு லாக் ஆகிடும். அப்போ ரியாக்ஷனும் நடக்காது, இவன் எந்திரிச்சும் போக மாட்டான், அடுத்த சப்ஸ்ட்ரேட்டும் வராது. ஸோ அப்போது என்னோட ரியாக்ஷனோட ரேட்டும் இட் வில் fall down. ஓகே, ஸோ அதனால அந்த மாதிரி என்னோட சப்ஸ்ட்ரேட் மாதிரியே ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கிற ஒரு இன்ஹிபிட்டர் அனுப்புறது தான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஒருவேளை அந்த ஆக்டிவ் சைட்டில் மாறு வேஷத்துலலாம் வராமல் வேறு மாதிரியாக அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா அது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிஷன். பட் பேசிக்கலி இந்த என்சைம் வேலை செய்ய விடாமல் தடுக்கிற எந்த ஒரு மாலிக்யூலாக இருந்தாலும் இட் வில் பி கால்ட் ஆஸ் அன் இன்ஹிபிட்டர். அந்த ப்ராசஸ் இஸ் கால்ட் ஆஸ் இன்ஹிபிஷன். இல்லையா பசங்களா? நான் அதில் ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் யூ ஹேவ் டு நோ இஸ் மேலோனேட். ஸோ மேலோனேட் சக்சினேட் மாதிரியே இருக்கிறதுனால சக்சினேட் டீஹைட்ரோஜனேஸுக்கு இந்த மேலோனேட் வந்து ஒரு இன்ஹிபிட்டராக இட் இஸ் கோயிங் டு ஃபங்க்ஷன். ஓகே, now coming to the classification and nomenclature பசங்களா. ஸோ ஆக்சுவலி டிபெண்டிங் அப்பான் என்ன ரியாக்ஷன் அவங்க கேட்டலைஸ் பண்ணுறாங்க 6 மேஜர் கிளாஸஸ் இருக்குது அண்ட் அதுக்குள்ளே 4லேருந்து 13 சப் கிளாஸஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு என்சைமுக்கும் ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும். அது வழியாக தான் நம்ம யூனிக்காக அதை ரெப்ரசென்ட் பண்ணி நம்ம வந்து அது என்ன என்சைம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். நான் என்ன கிளாஸஸ் 6 மேஜர் கிளாஸஸை ப்ளீஸ் ரிமெம்பர் வித் த வேர்ட் ஹில்டாப். ஸோ ஹெச் ஃபார் ஹைட்ரோலேஸ், என்ன விதமான தண்ணி எலிமினேட் பண்ணி நடக்கிற டீஹைட்ரேஷன் ரியாக்ஷனோ ஹைட்ராலிசிஸ் ரியாக்ஷனோ வி கால் இட் ஆஸ் அதை கேட்டலைஸ் பண்ணுற என்சைம் தான் ஹைட்ரோலேசஸ். ஓகே, தென் ஐ ஃபார் ஐசோமரேஸ். இது வந்து ஒரு ஐசோமர், ஆப்டிக்கல் ஐசோமர், ஜியோமெட்ரிக்கல் ஐசோமர், ஸ்ட்ரக்சரல் ஐசோமர், எந்த ஐசோமராக இருந்தாலும் ஒரு ஐசோமரை இன்னொரு ஐசோமருக்கு மாற்றுறது தான் ஐசோமரேஸ். தென் ஒரு எல் வந்து இஸ் ஃபார் லையேஸ். ஸோ ஹைட்ராலிசிஸில் தண்ணி எலிமினேட் பண்ணுற மாதிரி தண்ணி இல்லாது வேறு ஏதோ ஒரு மாலிக்யூலை நீங்கள் எலிமினேட் பண்ணி ஒரு டபுள் பாண்ட் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் that group of enzyme is known as லையேஸ். நான் இன்னொரு எல் வந்து இஸ் ஃபார் லைகேஸ், ஒரு மாலிக்யூலர் கம் மாதிரி அது. ஓகே, ஸோ என்ன பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணோனாலும் எந்த 2 கம்பவுண்ட்ஸை லிங்க் பண்ணோனாலும் கண்டிப்பாக நம்ம லைகேஸை நோக்கி தான் போயாகணும். தென் T stands for the transferase. அதாவது ஒரு சப்ஸ்ட்ரேட் உள்ள ஒரு குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதை இன்னொரு சப்ஸ்ட்ரேட்டுக்கு மாற்றுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபரேஸோட ஜாப். அண்ட் லாஸ்ட்டாக வி ஹேவ் O which is for the oxido reductase. அது வந்து ஆக்சிடேஷன் ரிடக்ஷன். ஒரு சப்ஸ்ட்ரேட் ஆக்சிடேஷன் அண்டர்கோ பண்ணும், இன்னொரு சப்ஸ்ட்ரேட் ரிடக்ஷன் அண்டர்கோ பண்ணும், ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ரியாக்ஷன்ஸை கேட்டலைஸ் பண்ணுறது தான் இந்த ஆக்சிடோ ரிடக்டேஸ். T வந்து சும்மா ஞாபகம் வச்சுக்கிறது, HILLTOP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா you can remember all the 6 classes of enzymes. Now the last part of this chapter is about cofactors. Now enzyme ஒரு protein அப்படின்னு சொன்னால் கூட இந்த ப்ரோட்டீனோட சேர்ந்த ஒரு நான் ப்ரோட்டீன் கம்போனன்ட் இருக்குது which we call as the cofactor. இந்த கோஃபேக்டர் இல்லைன்னா இந்த என்சைமே வேலை செய்யாது. அந்த அளவுக்கு இந்த கோஃபேக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோட்டீன் பார்ட்டு நம்ம ஏப்போ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம், கோஃபேக்டரோட சேரும்பொழுது அதை நம்ம ஹோலோ என்சைம் அப்படின்னு சொல்லுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, கோஃபேக்டர் இல்லை அப்படின்னு சொன்னால் கம்ப்ளீட்டாக அந்த என்சைம் அதோட ஆக்டிவிட்டி வந்து அப்படியே மொத்தமாக செயலிழந்துடும். ஓகே, நான் இந்த கோஃபேக்டரில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ப்ராஸ்தட்டிக் குரூப்புன்னு சொல்லுவோம், விச் இஸ் அன் ஆர்கானிக் கம்பவுண்ட். டைட்லி அண்ட் பர்மனெண்ட்லி அது வந்து அந்த ப்ரோட்டீன் பார்ட்டோட பவுண்டாக இருக்கும்.
ஓகே, ஸோ உதாரணத்துக்கு பெராக்சிடேஸ் கேட்டலேஸ் போன்ற என்சைமில் ஹீம் குரூப் வந்து ஒரு முக்கியமான ப்ரோஸ்தட்டிக் குரூப். அதே மாதிரி ஆர்கானிக் ஆனால் லூஸாக டெம்பரரியாக அது அந்த ப்ரோட்டீன் பார்ட்டோட ஜாயின் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம கோ என்சைம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ கோ என்சைம் அப்படின்னு சொல்கிறப்ப இதில் ஒரு முக்கியமான கம்போனண்ட் வைட்டமின்ஸாக யூஸ்வலாக இருக்கும். இப்போ NAD அப்படிங்கிறது இஸ் a very important example of a coenzyme. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வைட்டமின் நைசின் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கம்போனண்டாகவே இருக்குது. You can remember that. And மூணாவது கோஃபேக்டர் இஸ் த மெட்டல் அயன்ஸ். ஓகே, ஸோ இந்த மெட்டல் அயன்ஸ் வந்து ஆர்கானிக்கான ஒரு அயன். ஆனால் அது என்ன பண்ணுன்னா என்னோட இந்த என்சைமுக்கும் சப்ஸ்ட்ரேட்டுக்கும் நடுவில் இட் வில் ஃபார்ம் அ கோஆர்டினேஷன் பாண்ட். ஓகே, ஸோ அது வந்து இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி என்சைம். ஸோ ஹியர் ஜிங்க் அப்படிங்கிறது கார்பாக்சி பெப்டிடேஸ் அப்படிங்கிற என்சைமுக்கு முக்கியமான ஒரு மெட்டல் அயன் கோஃபேக்டர். ஸோ இந்த 3 கேட்டகரிஸ் அதோட எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் அதோட நேச்சர் என்ன அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் த மோஸ்ட் ஆஸ்ட் ஆன ஒரு question. And இதோட நம்ம Biomolecules is finished பசங்களா. And here we are with our ரொம்ப ப்ரௌடான ஒரு set of achievers that we have produced in the last 5 years. So இவ்வளோ பேர் வந்து ஈவன் 2025 பேப்பர் வரலும் அவ்வளோ அருமையாக அவங்களோட எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் இன்னைக்கு அவங்களோட கரியர்ஸை வந்து அவங்களோட ட்ரீம்ஸை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் நீங்களும் வரணும் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் நீங்கள் இப்போ தான் என்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா we have the Thalapathy batch. ஸோ இந்த ஒரு தளபதி பேட்ச் வந்து இஸ் அன் ஆன்லைன் கோர்ஸ். இதே தளபதி ப்ரோ கிளாஸஸ் வந்து இஸ் அன் ஆஃப்லைன் கோர்ஸ். ஸோ ரெண்டுமே நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் அட்டென்ட் பண்ணுற கிளாஸஸாக தான் பசங்களாக இருக்கும். இது ரிப்பீட்டர்ஸ்க்கு வி ஹாவ் த வெட்ரி பேட்ச் அண்ட் ஆஃப்லைனில் வி ஹாவ் த மாரா பேட்ச். ஸோ இந்த 2 பேட்சஸுமே வந்து இஸ் ஃபார் த ரிப்பீட்டர்ஸ். உங்களோட ஃபுல் இயரை ஸ்ட்ரக்சர் பண்ணி சூப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட இந்த கோர்சஸ் எல்லாமே இஸ் டிசைன் டு cater to your success பசங்களா. ஸோ மறக்காம கோயம்புத்தூர், திருச்சி அண்ட் திருநெல்வேலி ஆஃப்லைன் சென்டர்ஸை விசிட் பண்ணுங்க. அண்ட் எந்த குவரிஸாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கூடிய சீக்கிரம் இன்னொரு கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பசங்களா. அது வரைக்கும் டெஃபினட்டாக நல்லா படிங்க அண்ட் டேக் கேர் ஆஃப் யூர் செல்ஃப். பை பாய்.